பரபரப்பான அரசியல் களத்தில் திருமாவளவனுக்கு துணை முதலமைச்சர் பதவியா எனும் கேள்வியானது எழுந்திருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் முதன்மை செய்தியாளர் பிரவீன்குமார். பிரவீன்குமார், வணக்கம். தொடர்பான விவரங்கள். ரிதி வழக்கு அடுத்தடுத்த அரசியல் நகர்வுகள் இதை நோக்கி செல்கின்றது, முடிவு என்னவாக இருக்க போகின்றது என்றெல்லாம் பெரிய எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த நிலையில்தான் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகங்களில் மிக முக்கியமான கூட்டம் நடைபெற்று வருகின்றது. அதிலும் குறிப்பாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அலுவலகத்திற்கு தமிழக வெற்றி கழக நிர்வாகி CTR நிர்மல்குமார் வருகை தந்து மீண்டும் பேச்சுவார்த்தையில் இறங்கியிருக்கின்றார். அதே போன்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய செயற்குழு கூட்டம் முடிந்து மாநில குழு கூட்டம் நடைபெற்று வருகின்றது. இந்த கூட்டத்தில் கிட்டத்தட்ட விஜய்க்கு ஆதரவு என்ற முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய செயற்குழு கூட்டம் முடிந்து அதில் விஜய்க்கு ஆதரவு என்ற முடிவு எடுக்கப்பட்டு அதன் அடிப்படையில் மாநில குழு கூட்டம் நடைபெற்று வருகிறது. இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் அல்லது ஒரு மணி நேரத்தில் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நிலைப்பாடு என்ன என்பது அதிகாரப்பூர்வமாக அறிவித்து விடுவார்கள். அதே சமயத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய கூட்டம் நடைபெற்று வருகின்ற நிலையில் திடீரென்று CTR நிர்மல்குமார் மீண்டும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அலுவலகத்துக்கு சென்றிருக்கிறார். நேற்றைய தினம் ஏற்கனவே சென்று பேச்சுவார்த்தை நடத்தி தங்களுக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்று கூறிய நிர்மல்குமார் இரண்டாவது முறையாக மீண்டும் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்துக்கு சென்று தாவேகாவுக்கு ஆதரவு வழங்க வேண்டும் என்று அவர் மீண்டும் கோரிக்கை வைத்து வருகிறார். இப்படியாக இருக்கக்கூடிய நிலையில்தான் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட விஜய்க்கு ஆதரவு என்ற நிலைப்பாட்டை எட்டி இருப்பதாக தான் அங்கிருந்து வரக்கூடிய தகவல்கள் நமக்கு தெரிவிக்கின்றன. அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் சற்று நேரத்தில் வெளியாகும், விஜய்க்கு ஆதரவா இல்லையா என்பது. ஆனால் விசிகாவை பொறுத்தவரையில் ஆளூர் ஷானவாஸ் அதே போன்று சிந்தனை செல்வன் போன்றவருடைய பதிவுகள் விசிகா தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்க வாய்ப்பு இல்லை என்பதை போன்றுதான் அதை வெளிக்காட்டியது. ஆனால் திடீரென்று காங்கிரஸ் கட்சியினுடைய தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே திருமாவளவனை தொடர்பு கொண்டு தொலைபேசி மூலமாக பேசியிருக்கிறார். இந்த தொலைபேசி உரையாடலும் இந்த நேரத்தில் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் தொலைபேசியில் பேசிய மல்லிகார்ஜுன கார்கே தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும், இல்லை என்றால் பாஜகவினுடைய தலையீடு நேரடியாக தமிழக அரசில் இருக்கும் என்ற காரணத்தின் அடிப்படையில் அதை தடுக்க வேண்டும் என்றால் நீங்கள் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும், மற்றதை நாம் அதற்கு பிறகு பார்த்துக் கொள்ளலாம். தற்போது நிலையில் பாஜகவின் தலையீடை நாம் தடுக்க வேண்டும், அதனால் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு கொடுங்கள் என்று மல்லிகார்ஜுன கார்கே திருமாவளவனிடம் பேசியிருப்பதாக கூறப்படுகிறது. அப்படி என்றால் விசிகாவின் முடிவு என்னவாக இருக்க போகின்றது? ஏற்கனவே சிந்தனை செல்வன், ஆளூர் ஷானவாஸ் போன்றவருடைய கருத்து பதிவுகள் அனைத்து விஜய்க்கு எதிராக இருக்கக்கூடிய நிலையில் அதற்கு மாறாக விஜயின் முடிவு இருக்குமா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. நாளைய தினம்தான் விசிக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க போகிறார்கள் முடிவு என்ன என்பது. இப்படி இருக்கக்கூடிய நிலையில்